ஸோ ஹாய் நான் வணக்கம் ஃபேஸ் நான் தான் போய் கிராஃப்ட். நீங்கள் பார்த்துருக்க அனிமி அண்ட் கேமிங் சேனல் நீங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் நான் வந்து சொல்லிடுறேன். ஆல்ரெடி இந்த சேனலில் வந்து ஒரு கேமிங் சேனல் தான் இருந்தது. ஸோ அப்புறம் வந்து சில பேர் யூடியூப்பில் வந்து காப்பிரைட் கோளாறுகள் காரணமாக இந்த சேனல் வந்து அனிமே சேனலாக மாறி போச்சு. எனக்கு வந்து அனிமையில் இன்ட்ரெஸ்ட் பிடிச்சதால் இந்த சேனலை வந்து அனிமே சேனலாக மாற்றிட்டு வீடியோ போட எடுத்தேன். பட் கிளியர்லி என்னால் அனிமே வீடியோ மட்டும் போட முடியல. பிகாஸ் எனக்கு வந்து அந்தளவுக்கு பொறுமை இல்லை. ஸோ அதனால் நண்பர்களே இந்த சேனலை வந்து அனிமே கேமிங் சேனலை திரும்பி வந்து ரிட்டர்னாக கொண்டு வர போகிறேன். ஸோ அதில் வந்து முதலாவது வந்து இது வந்து சேனலுக்கு ஒரு இன்ட்ரெக்ஷன் இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னோடய பேர் வந்து லியோன்சன். என்னை வந்து ஷார்ட்டாக லியோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து யூடியூப் நேம் வந்து போக்கி கிராஃப்ட்னே சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன கேமிங் பண்ண போகிறேன்னா, ஆக்சுவலி அது வந்து மைன்கிராஃப்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் வேறு கேமிங்ஸ் அப்படின்னா பண்ணலாம். டிஸ்கார்ட் சர்வர் வச்சுருக்கேன். சர்வரில் வந்து ஜாயின் ஆனீங்கன்னா டிஸ்கார்ட்டில் விளாட்லாம். சம்டைம்ஸ் வீடியோ போடுவேன், அந்த கேமிங்ஸோட வீடியோ. பட் வந்துட்டு நான் வந்து காமன்லி பண்ண போகிறது மைன்கிராஃப்ட் தான். ஸோ இந்த யூடியூப்பில் நான் எப்படி வந்தேன், இந்த ஸ்டோரி அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நான் சொல்லி ஆகணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, ஃபஸ்ட்டாக பார்த்த மைன்கிராஃப்ட் யூடியூபர் யாருன்னா பிரஸ்டன். அவர் தான் நான் ஃபஸ்ட்டாக பார்த்த இங்கிலீஷ் மைன்கிராஃப்ட் யூடியூபர். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மைன்கிராஃப்டில் அவர் வந்து பல மாட் கேம்ஸ் விளையாண்டார். ஸோ அதெல்லாம் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன். அதுக்கப்புறம் என்ன, தமிழில் வந்து ஒரு யூடியூபர்ஸும் இல்லை எனக்கு சர்ச் பண்ணும்போது தான் நம்ம விசார்ட் ப்ரோ வந்துட்டு அவரோட சேனல் தலை தூக்கி நின்றவர். ஸோ தலைவர் வந்து ரத்தம் மீ சீசன் 1 சீசன் 2 அதனையும் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். அடுத்ததுனா ரேஜ் பால்ஸ், ஜஸ்ட் ஹாப்பி டாக், அந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அனிமேல் இன்ட்ரெஸ்ட் பிடிக்காது. அந்த கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் பிடிச்ச டைமில் தான் நான் வந்து மைன்கிராஃப்ட் மாதிரி இருக்கக்கூடிய காப்பி கேம்ஸ், அந்த காப்பி கேம்ஸை வந்து ஃப்ரீயாக வந்து இன்ஸ்டால் பண்ணி யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கொரோனா டைம், அந்த டைமில் வந்து சில மூவிஸில் இருக்கக்கூடிய மீம்ஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் நண்பர்களே காப்பிரைட் சம்பவம் நடந்து போச்சு. ஒரு 3 வீடியோக்கு மேலே காப்பிரைட் வந்துடுச்சு. அப்போ வந்து யூடியூப்பில் வந்து வார்னிங் வருது எனக்கு மெசேஜ் வந்து, உங்கள் சேனலை வந்து கம்ப்ளீட் நாங்கள் வந்து டெலிட் பண்ண போகிறோம். 7 நாளைக்குள்ளே வந்து நீங்கள் வந்து சேனலுக்கு எல்லா வீடியோவையும் வந்து அந்த காப்பிரைட்டுக்குரிய வீடியோஸ்லாம் டீல் பண்ணுங்கன்னு. அப்போ புரிஞ்சு, சரி இதுக்கு மேலே யூடியூப்லாம் ஓட முடியாது, மூட்டை கட்டி வச்சுருக்கோன்னு சொல்லி. அண்ணே கடையை போட்டுட்டு அங்கிட்டு ஓடுறானே, பூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானா, சேனலை கம்ப்ளீட்லி கிளியர் பண்ணி கடையை பூட்டிட்டு அங்கிட்டு ஓடிட்டான். அந்த மாதிரி நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். அண்ட் ஆஃப்டர் தட் மை ஓலெவல் எக்ஸாம்ஸ், என்னுடைய ஓலெவல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டுடே இன்றைக்கி வந்து திரும்பி அந்த உந்துதல் வந்துடுச்சு. அண்ட் அதுக்கு காரணமானவங்க யார் யாருன்னா, ஆக்சுவலி அதே கேமிங் யூடியூபர்ஸ். அண்ட் ஆரம்பத்தில் நான் வந்து டப் டூன்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தேன். தலைவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப வருஷமாக வீடியோ போடலை. அதுக்கப்புறம் வந்து தமிழ் அனிமி கேமிங் ப்ரோ ஃபாலோ பண்ணேன். அண்ட் விஆர்டி மார்டோ பாய் 2 பேரோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணேன். அவங்க மூலமாக எனக்கு அனிமையிலேருந்து பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிது. இப்போ வந்து எக்கச்சக்கமாக ஒரு 7 அனிமைக்கு மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். புது புது அனிமேஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எக்ஸப்ட் சோலோ லெவலிங், பொரோட்டோ ப்ளூ போர்ட்லைஸ் எல்லாம் இப்போ வந்து போயிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, அடுத்து வந்து டெக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. என்னோட நண்பன் போட்ட ஒரு யூடியூபர் தான் நம்மளுடைய ஏ2டி ப்ரோவோட பெரிய ஃபேன் தான். தலைவர் வந்து 100K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்குள்ளே நான் அவரோட சப்ஸ்கிரைபரு. இப்போ வந்து மில்லியனுக்கு வந்துட்டார். அதுக்கெல்லாம் கம்ப்ளீட் காரணம் வந்துட்டு அவரோட உழைப்பும் மக்களோட ஹெல்ப்பும் தான். ஸோ அந்த மாதிரி நானும் வந்துட்டு ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமிங், அனிமே அண்ட் டெக்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி அனிமையும் கேமிங்கையும் மெர்ஜ் பண்ணி சேனல் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த சேனல் வந்து நல்ல ஒரு க்ரோத்துக்கு வந்ததுன்னா டெக்கில் வந்துட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அது உண்மையில் என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு வடிவேல் இருந்த மீமு, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா, அந்த மீமை தான் போட்டேன். அது வந்துட்டு பெரிய ஒன்றாயிடுச்சு. அப்போ வந்து அவங்க ஒரு லிமிட் இருக்குது தானே, காப்பிரைட், இதுக்கு ஃபேர் யூஸுக்கு ஒரு லிமிட் இருக்குது தானே. நான் வந்து லிமிட்டை தாண்டி போட்டதால் காப்பிரைட் ஆகிடுச்சு. அதே 3 வீடியோஸுக்கு காப்பிரைட் ஆகி போச்சு. அதெல்லாம் அந்த சேனலை வந்து மூட்டை கட்டிக்க நிலைமை வந்தது. பட் இனிமேல் அப்படி நண்பர்களே முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன். வாரத்துக்கு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள்லாம் பண்ண வேண்டியது ஒன்று, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணணும்.
ஸோ முதலாவது நான் பண்ண போகிற கேமிங் வீடியோ எதுன்னா மைன்கிராஃப்ட் வந்து பண்ண போகிறேன். ஸோ மைன்கிராஃப்ட் வந்து அடுத்த வீடியோவாக வரும். அதுக்கு முன்னாடி சொன்னோம்னா லேப்டாப்பில் 2-3 பிரச்சனைகள் ஆகிருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து மைன்கிராஃப்ட் டீலான்ஸில் ஏற்ற முடியாது, 4 GB ரேமுக்கு வரையறுக்கப்பட்டிருந்ததால் அது முடியாது. பட் இப்போ வந்து 12 GB ரேம், அதனால் வந்துட்டு டீலான்ஸரில் மைன்கிராஃப்ட் விளையாட முடியும். ஸோ ரேம் கெப்பாசிட்டி வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிட்டதால ஸோ 2 வாட்டி இது வந்து வைரஸ் அடிச்சிச்சு, அந்த ஒரு கேஸ் வந்ததால் என்னால் வந்து கம்ப்ளீட்லி யூடியூப்புக்கு வந்து சப்போர்ட் அந்த லேப்டாப் இல்லை. பட் இப்போ வந்து லேப்டாப் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தால் வந்து மைன்கிராஃப்ட் வீடியோ நான் பண்ணுவேன். ஸோ நிறைய பேருக்கு மைன்கிராஃப்ட் கேமிங்னால என்னென்னு தெரியாது. ஸோ மைன்கிராஃப்ட் அப்படிங்கிறது பிளாக்காக வந்துட்டு ஒரு பிளாக்ஸாக இருக்கும். ஸோ அதில் வந்து 2 மோடு இருக்குது. ஒன்று வந்து கிரியேட்டிவ், சர்வைவல். கிரியேட்டிவில் வந்து நமக்கு எல்லா பிளாக்ஸும் கிடைக்கும். பட் சர்வைவல் அப்படி இல்லை, நம்ம தான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வெறுமையாக தான் இருப்போம். ஸோ ஒருவேளை அந்த கேமில் நம்ம ஏதாவது மாபோ இல்லை ஜாம்பியோ க்ரீப்பரோ எக்ஸட்ரா ஆஃப் ஹாஸ்டைல் மாப்ஸ், அதாவது நம்மளை போட்டு தள்ளக்கூடிய மாப்ஸ், அந்த மாப்ஸ் நம்மளை போட்டு தெளிச்சுன்னா நம்ம வந்து சமனிங் பாயிண்ட்டுக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பெட்டு வச்சு ஒரு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணணும். அந்த செட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு வந்துடும். திரும்பி நம்ம லூட்டெல்லாம் கேதர் பண்ணிட்டு திரும்பியும் வரணும். ஸோ இந்த கேமிங் ஸ்டார்டிங் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எம்டியான ஒரு இடத்துல இறக்கி விட்றாங்க. லக் இருந்துச்சுன்னா ஏதாவது வுட் இருக்கிற ஏரியா, அப்படி இல்லைன்னா வில்லேஜில் இறக்கி விட்ருவானுங்க. சம்டைம்ஸ் ஆர்க்குள்ளே இறக்கி விட்ருவானுங்க, இல்லைன்னா சாண்டு இருக்கிற ஏரியாஸுக்குள்ளே இறக்கி விட்ருவானுங்க. சொல்ல முடியாது. நம்ம லக்க பொறுத்து கிரியேட்டார வேர்ல்டு சீடை வச்சு தான் அது வந்து வரையறுக்கப்படுது. ஸோ அப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வுட் அப்டேட் பண்ணணும், அதில் வந்து ஸ்டோன் அப்டேட், அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸாக போய் முடிஞ்சளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக ஆர்மஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு நெதருக்கு போகணும். நெதர் போர்ட்டல் பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எண்டை வந்து சந்தித்து எண்டர் ட்ராகனை வந்து தோக்கடித்து சிட்டிக்கு போய் எலக்ட்ரா தூக்கணும். இந்த மாதிரி பல்வேறுபட்ட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது மைன்கிராஃப்டில் இருக்குது. ஸோ இதனால் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் ட்ரை பண்ணலாம்னு. ஃபர்ஸ்ட் வந்து சர்வைவல் சீரிஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் ஹார்ட் கோர் அண்ட் முடிஞ்ச டிஸ்கார்டில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஒரு மல்டிப்ளேயர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் சொல்லணும். அது என்னோடய பற்றி டீட்டெயில்ஸ். நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஸ்ரீலங்கன் அண்ட் எனக்கு வந்து கேமிங் அனிமே டெக்கெலாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட். எனக்கு வந்து 16 வயசாகுது. ஸோ என்னோடய நண்பர்கள் பலர் வந்து சேனலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் பண்ணலையெல்லாம் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இன்னும் பலருக்கு ஷேர் பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைப் லிமிட்ஸ் இருக்க அந்த ஃபேமிலி இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோ போதும். எதுக்கு நான் வந்து திரும்பி இப்படி வந்தேன்னா, நான் ஆல்ரெடி போட்ட நிறைய ஷார்ட்ஸ் அடுத்த வீடியோஸுக்கு சப்போர்ட் கிடைச்சிது. அந்த சப்போர்ட் இன்ஸ்பைரிட்டி, சரி ஏதோ சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம மறுபடியும் திரும்பி ரிட்டர்ன் ஆகி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ டைம்ஸில் ஐடி போகிறதுக்காக ஓகே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரும்பி வந்துட்டேன். கபாடிரா அப்படின்ற மாதிரி. இந்த கபாடி பூட்டி இருந்த கடையில் ஒரே பூவாக தொங்குது, என்னடா அதுன்னா ஊருக்கு புதுசாக ஒரு கடை வந்திருக்குன்ற மாதிரி. ஊருக்கு புதுசாக ஒரு யூடியூப், ஊருக்கு இல்லை உலகத்துக்கு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் வந்திருக்கு. ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எப்படி என்னென்ன உங்களுக்கு பண்ணணும், என்னென்ன கேமிங்ஸ் பண்ணணும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்ருங்க நண்பர்களே. அண்ட் வாரத்துக்கு கண்டிப்பாக வாரத்துக்குன்னு சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் மாதத்துக்கு ஒரு அனிமே வீடியோவாவது கட்டாயம் போடுவேன். ஸோ ஷுவலி அனிமே அண்ட் கேமிங் தான் நம்ம சேனல். ஓகே பண்ணலாம். என்னோடய டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது. டிஸ்கார்ட் அக்கௌண்ட் இருக்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க வந்து கூகுளில் போய் லாகின் ஆகிக்கோங்க. ஸோ ஓகே நண்பர்களே, அவ்வளோதான். ஸோ கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் கிட்ட கேட்பேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ பார்ப்போம் இவ்வளோ நாளைக்கு இந்த ஜேர்னி போகுதுன்னு சொல்லிட்டு. என்னோடய எஜுகேஷன் தாண்டி இந்த ஜேர்னி போகும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, பாய். அதுவரை உங்களிடம் விட்டுக்கொள்வது உங்கள் போக்கி கிராஃப்ட். பாய் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.